எவ்வளவோ சோதனைகள் தன்னை தாக்கி கொடுமைப்படுத்தி சொந்த நாட்டை விட்டு விரட்டிய பொழுதும் கூட அல்லாஹுவின் தூதர் சபித்ததில்லை. உச்சகட்டமாக நபி அவர்களை காயப்படுத்தி இரத்தம் சொட்டக்கூடிய அந்த நேரத்திலும் சுற்றி இருக்கக்கூடிய தோழர்கள் எல்லாம், அல்லாஹுவின் தூதரே, இந்த சமூகம் அழியட்டும் என்று நீங்கள் சபியுங்கள், ஒரு இறைவனின் பால் அழைப்பு கொடுத்ததற்காக இப்படியெல்லாம் இந்த சமூகம் உங்களை கொடுமைப்படுத்துகிறதே, இவர்கள் வாழுவதற்கு தகுதியற்றவர்கள், ஆதலால் இவர்களை சபியுங்கள் என்று சொன்ன பொழுது அல்லாஹுவின் தூதர் அவர்கள் புன்முறுவலோடு சொன்ன வார்த்தை, நான் கருணையின் பிறப்பிடமாய் அனுப்பப்பட்டிருக்கிறேன். யாரையும் சபிப்பதற்காக, யாரையும் காயப்படுத்துவதற்காக நான் அனுப்பப்பட்டவன் இல்லை, நான் ரஹ்மத்தாக கருணையாக அனுப்பப்பட்டவன் என்று அல்லாஹுவின் தூதர் கூறினார்கள். அந்த அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை மிம்பரில் ஏறும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இப்படி சபிக்குகிறார், ரஹிம அன்ஃபுன் மன் அத்ரக ரமதான் ஃபலம் யுக்ஃபர லஹு. ஒருவனுக்கு நாசம் உண்டாகட்டும், ரமதானை அடைந்தும் பாவ மன்னிப்பை பெறாமல் ஒரு மனிதன் வாழுகிறானே, அவனுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று அல்லாஹுவின் தூதருக்கு மேலாக வானவர்களினுடைய கோமான் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சபிக்குகிறார்கள். அல்லாஹுவின் தூதர், ஆம், இந்த சாபம் சரிதான், ஆமீன், அல்லாஹுவே நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும், உண்மையிலேயே அவனுக்கு நாசம் உண்டாகத்தான் வேண்டும். ரமதானை அடைந்தும் மன்னிப்பை பெறாமல் ரமதான் ஒருவனை விட்டு கடந்து செல்லுமையானால், காரணம் இந்த ரமதானினுடைய முழு பகுதியும் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக அல்லாஹு அஸ்ஸ வஜல் ஏற்பாடு செய்திருக்கிறார். ஆனால் இந்த ரமதானினுடைய மாதத்தை அமல்களின் ஊடாக, நோன்பு நோற்பதின் ஊடாக, இரவு நேரத்தில் நின்று வணங்குவதின் ஊடாக நம்முடைய பாவங்களை கழுகுவதற்காக அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த ரமதானை சில நாட்கள் ஆர்வமாக இருந்துவிட்டு கடந்து செல்லக்கூடிய நாட்களில் நாங்கள் தவறு செய்வோமேயானால், ஒவ்வொரு நாளும் ரமதானினுடைய பிறை ஒன்றிலிருந்து இறுதி வரை அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பாளர் வானத்தில் இப்படி அழைப்பு கொடுப்பார், யா பாகியல் கைர், நன்மையை செய்பவனே, அக்பில், இது நன்மையினுடைய மாதம், முன்னோக்கி வந்து கொண்டே இரு. வயா பாகிய ஷர், அசிங்கங்களிலும் ஆபாசங்களிலும் தவறான வழிகளில் வாழ்ந்தவனே, இந்த மாதத்திலேனும் உன்னுடைய தவறுகளை சுருக்கிக் கொள் என்பதாக லில்லாஹி உத்தகாஉ மினன்னார், ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ் உங்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்வதற்கு போதுமானவன், ஆதலால் இந்த நாட்களில் நீ தவறு செய்யாதே என்று ஒவ்வொரு நாளும் அழைக்கக்கூடிய அழைப்பாளர் வானத்தில் இருந்து ஒரு வானவர் சப்தமாக அழைக்கிறார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்களே. ஆனால் என் அன்பான உறவுகளே, மிகவும் நாம் கவனத்தோடு இருக்க வேண்டும். ரமதானினுடைய இரவுகள் ஒன்று அமல்களின் ஊடாக புனிதப்படுத்தப்பட வேண்டும். இப்பொழுது நாம் எல்லாம் இரவு தொழுதோம். அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் அல்லவா, இமாம் தொழுகை நடத்தியதற்கு பிறகு இமாமோடி சேர்த்து ஹத்தா என் ஷரிஃபல் இமாம், இமாம் பிரியாத வரை இமாமோடி நின்று கொண்டு யார் இரவு தொழுவார்களோ ஒரு 3/4 மணி நேரம் நாம் தொழுதிருப்போம். ஆனால் வானவர்கள் எப்படி எழுதுவார்களாம், காம குல்லு லைலா, இரவு முழுவதுமே அவன் நின்றான் என்பதாக அல்லாஹ்விடத்தில் வானவர்கள் எழுதுவார்களாம். அப்ப இமாமோடி சேர்ந்து நாம் இரவு தொழுதோம், இரவு முழுவதும் நின்று வணங்கிய நன்மை இப்பொழுது நமக்கு கிடைத்து விட்டது. இதற்கு பிறகு நாங்கள் வீடுகளுக்கு செல்ல வேண்டும், ஓய்வெடுக்க வேண்டும். சஹரினுடைய நேரத்திலே எழுந்து நாங்கள் அல்லாஹுவை வணங்க வேண்டும். வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், சஹரிலே அவர்கள் பிரார்த்திப்பார்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். இதை விட்டுவிட்டு ரமதானை நாங்கள் கொண்டாடுகிறோம் என்ற பெயரில் சீட்டி அடிப்பதும், தவறு செய்வதும், தவறான காரியங்களில் ஈடுபடுவதும், முஸ்லிம்கள் பெரும் பகுதியாக வாழக்கூடிய பகுதிகளில் எல்லாம் ரமதானினுடைய இரவுகள் தான் நம்முடைய குழந்தைகள் கெட்டு போகக்கூடிய இரவுகளாக, நல்ல சகோதரர்களும் கூட கெட்டு போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ரமதான் நம்மை சுத்தப்படுத்துவதற்காக, ரமதான் நம்மை நரகத்திலிருந்து விடுதலை செய்வதற்காக, ரமதான் நம்முடைய சொர்க்கத்தை அலங்கரிப்பதற்காக, ரமதான் நமக்காக ரையானினுடைய கதவை திறப்பதற்காக வந்திருக்கிறது.
ஆனால் அந்த ரமதானினுடைய வார்த்தையை பயன்படுத்தி கொண்டு ரமதானையே காரணமாக காட்டிக்கொண்டு அசிங்கங்கள் இரவு முழுவதும் விழித்திருப்பது. 4 நபர்கள் கூடியிருக்கிறோம் என்றால் என்ன செய்வோம்? பிறரை பற்றி தவறாக பேச ஆரம்பிப்போம், இசைகளை ரசிக்க ஆரம்பிப்போம், தவறான கருத்துகள் அங்கு பேசப்படும், சண்டைகள் ஏற்படும், சச்சரவுகள் ஏற்படும், பிற மக்களுக்கு நாங்கள் பாதிப்பை ஏற்படுத்துகிறோம். அதனால்தான் இந்த ஹதீஸை ரமதானினுடைய ஒவ்வொரு நொடியும் நாங்கள் யோசிக்க வேண்டும். வானவர்களினுடைய தலைவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சபிக்குகிறார், ரஹிம அன்ஃபுன், நாசம் உண்டாகட்டும், மன் அதரக ரமதான் ஃபலம் யுஃபர் லஹு, ரமதான் வந்தும் யாரை அல்லாஹ் மன்னிக்கவில்லையோ அவன் தலையில் நாசம் உண்டாகட்டும். இதனுடைய அர்த்தம் என்ன? ரமதான் மாதத்திலும் தவறுகளை எவன் செய்வானோ, ரமதான் மாதத்திலும் தவறுகளை செய்து தண்டனையை தலையிலே சுமப்பானோ அவனுக்கு நாசம் உண்டாகட்டும் என்ற அர்த்தம். அதனால் அன்பான உறவுகளே, ரமதானினுடைய ஆரம்ப நாட்கள் நிச்சயமாக இந்த ரமதான் நம்மை விட்டு விரைவாக கடந்து செல்லத்தான் போகிறது. சந்தர்ப்பத்தை சரியான முறையில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அமல்களில் நாங்கள் என்ன செய்வோம்? ஆர்வம் காட்டுவோம். ஒரு 10 நாள் தொடர்ச்சியாக நெகிழ்வூட்டக்கூடிய வசனங்களும் அது தரக்கூடிய வரலாற்று பின்னணிகளும் என்ற ஒரு தலைப்பின் கீழாக நாம் உரையாற்ற இருக்கிறோம். பொதுவாக குர்ஆனை பொறுத்தவரையில் பல்வேறு செய்திகளை குர்ஆன் பேசும், வரலாறுகளை பேசும், சட்டங்களை பேசும், கொள்கை சம்பந்தப்பட்ட விவகாரங்களை பேசும், ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட நற்பண்புகளை பற்றி பேசும். அப்படி குர்ஆனில் பெரும் பகுதியாக பேசக்கூடிய ஒரு பகுதி வரலாறுக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் ஒரு பெரும் பகுதியை அல்லாஹ் ஒதுக்கி இருக்கிறார். 3 பகுதிகளில் 2 பகுதிகள் மிகையாகாமல் வரலாறுக்காகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒதுக்கி இருக்கிறார். பல வரலாறுகளை குர்ஆன் பேசினாலும் கூட குர்ஆனிலே சில வசனங்கள், பொதுவாக குர்ஆனோடு தொடர்பில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு தெரியும், சபபு நுசூல் என்று சொல்வார்கள். குர்ஆனில் சில வசனங்கள், அந்த வசனம் கேட்பதற்கும் அற்புதமாக இருக்கும், அந்த வசனம் இறங்கியதற்கான ஒரு பெரிய வரலாற்று பின்னணியை அல்லாஹ் வைத்திருப்பான். அந்த வரலாற்று பின்னணி வெறுமனையாக அன்றைய கால மக்களுக்கான வரலாறு மட்டும் அல்ல, காலம் கடந்து வாழக்கூடிய நமக்கும் அந்த வரலாற்றின் ஊடாக பல 100 படிப்பினைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறார். இப்படி குர்ஆனில் பிறக்கி எடுக்கக்கூடிய சில அற்புதமான வசனங்கள் இருக்கிறது. அந்த வசனமும் கேட்பதற்கு மிக அற்புதமாக இருக்கும். அந்த வசனத்திற்கு பின்னால் ஒரு பெரிய ஒரு வரலாற்று உண்மை இருக்கும். அது வெறும் வரலாற்று கல்வி மட்டுமல்ல, காலம் கடந்து வாழக்கூடிய நமக்கும் அந்த வரலாற்றிலிருந்து பெரும் பெரும் பாடங்களை, படிப்பினைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார். இதை ஒரு கோர்வையாக, ஒரு தலைப்பாக தேர்வு செய்துதான் இந்த தலைப்பு முதல் 10 நாட்களுக்கு நம்முடைய மஸ்ஜிதில் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் நம்ம எல்லோருக்கும் பரிச்சயமான ஒரு வசனத்தில் இருந்து இந்த தலைப்பை நாம் ஆரம்பிக்கலாம். வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, அல்லாஹ்வினுடைய கயிற்றை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். வஸ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்கள் மீது செய்திருக்கக்கூடிய அருள் கொடைகளை நீங்கள் நினைத்து பாருங்கள். இது குன்தும் அஅதாஅன், நீங்கள் ஒவ்வொருவரும் எதிரிகளாகவே இருந்தீர்கள். ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், உங்கள் உள்ளங்களை எல்லாம் அல்லாஹ் இணைத்தான். ஃபஅஸ்பஹ்தும் பிநிஅமத்திஹி இஹ்வானா, அல்லாஹ்வினுடைய அருளை கொண்டு நீங்கள் எல்லாம் ஒன்றுபட்ட சகோதரர்களாக உருமாறி இருந்தீர்கள். வகுந்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நாரி ஃபஅன்கதகும் மின்ஹா, நரகத்தினுடைய நெருப்பில் விழுவதற்கு தயாராக முந்திக் கொண்டு இருந்த நேரத்தில் உங்கள் கரம் பிடித்து அல்லாஹ் நரக நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாத்தானே என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்தை அல்லாஹ் பேசுகிறார். இந்த வசனம் அன்றைய கால நபித்தோழர்கள், மதீனாவை சார்ந்த நபித்தோழர்களை பற்றி இந்த வசனம் பேசுகிறது. இந்த வசனத்திற்கான பின்னணி என்ன என்பதை நாம் ஆய்வு செய்தோமையானால் ஒரு பெரிய ஒரு வரலாறு, அந்த வரலாற்றை அணுகுவதற்காக அந்த வரலாற்றுக்கு பின்னணியாக அல்லாஹ் இந்த வசனத்தை என்ன செய்தான் என்று சொன்னால் இறக்கினான். மதீனாவை சார்ந்த மதீனாவினுடைய மக்களை, பூர்வீக குடிமக்களை 2 பிரிவுகளாக இருந்தார்கள். அவுஸ் என்ற ஒரு பிரிவு, ஹஸ்ரஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிவு. ஒரு தகப்பனுக்கு பிறந்த 2 மகன்கள், அவுஸ் என்பது ஒரு மகன், ஹஸ்ரஜ் என்பது இனி ஒரு மகன். இந்த 2 மகன்கள் தான் காலம் காலமாக மதீனாவை ஆட்சி செய்து கொண்டே இருந்தார்கள். காலப்போக்கில் இந்த 2 மகன்களும்
இரண்டு சமூகமாக மாற ஆரம்பித்து விட்டார்கள். அவுஸ் என்ற ஒரு சமூகம், ஹஸ்ரஜ் என்ற ஒரு சமூகம். ஒரு கட்டத்தில் ஒரு தகப்பனுக்கு பிறந்த ரெண்டு மகன்கள், இவர்களினுடைய கரத்தில் ஆட்சி செல்கிறது. இவர்கள் மாறி மாறி ஆட்சிக்கு வருவது. ஒரு கட்டத்தில் இவர்கள் இரண்டு கோத்திரங்களாக, இரண்டு பிரிவுகளாக, இரண்டு சமூகமாக மாற ஆரம்பித்தவுடன் மதீனாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு பின்னால் யூதர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், உலகம் முழுவதும் அடித்து விரட்டப்படுகிறார்கள். ஒட்டுமொத்த உலகம் முழுவதும் யூதர்கள் கொடுமைகளை, பல்வேறு கொடுமைகளை சந்தித்து உயிர் வாழுவதற்கு ஒரு அமைதியான தேசத்தை எதிர்பார்த்தார்கள். அப்பொழுதுதான் அவர்களுக்கு மதீனா என்ற ஒரு தேசம் அவர்களினுடைய கண்ணிலே பட்டது. இப்பொழுது நாம் மதீனா என்று அழைக்கிறோம் அல்லவா, அதனுடைய பெயர் மதீனா அல்ல, யஸ்ரிப் என்பதாக அதற்கு பெயர் சொல்லப்படும். மதீனா என்று சொன்னால் சிட்டி, உங்களது ராமநாதபுரம் சிட்டி என்று சொல்கிறோமே, மதீனா என்று சொன்னால் சிட்டி என்ற அர்த்தம். மதீனத்துன் நபி, நபியினுடைய பட்டணம், நபியினுடைய சிட்டி என்பதாக ரசூல் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்ததற்கு பிறகு தங்களினுடைய ஊரினுடைய பெயரை அந்த சமூகம் மாற்றி கொண்டது. அப்ப யூதர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், தாங்கள் உலகம் முழுவதும் கொடுமைப்படுத்தப்படுகிறோம், எங்கேனும் ஒரு இடத்தில் நாம் நிம்மதியாக குழந்தைகளோடு அமைதியாக வாழ வேண்டும் என்பதாக நாலாபுறங்களிலும் சுத்தி பார்க்கும் பொழுது பாலைவனத்தில் ஒரு சமூகம், அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற ஒரு தகப்பனினுடைய குழந்தைகள் அற்புதமாக அந்த யஸ்ரிபை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இந்த தேசத்திற்குள்ளாக வருகிறார்கள். அந்த மக்களும் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், மதீனா மக்களினுடைய யதார்த்த குணம், வந்தாரை வாழ வைக்கக்கூடிய ஒரு குணம் படைத்தவர்கள். யாராக இருக்கட்டும், அவர்கள் வருவார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு தங்களினுடைய வீட்டை கொடுப்பார்கள், தங்களினுடைய சிந்தனையை, தங்களது உணவுகளை கொடுப்பார்கள். குர்ஆன் பதிவு செய்கிறது அந்த மக்களை பற்றி, யுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, தங்களுக்கு தேவையாக இருந்தாலும் தங்களை விட வந்தவர்களுக்குத்தான் அவர்கள் கொடுத்து மகிழ்வார்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். அவ்வாறாக அந்த யூதர்களை அரவணைக்கிறார்கள். அந்த யூதர்கள் ஒரு நீண்ட காலம் மதீனாவில் வாழுகிறார்கள், வந்தேரிகளாகவே வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்ப அவங்களுக்கு ஒரு ஆசை வருகிறது, இந்த மதீனாவில் நாமும் ஒரு அதிகாரத்தோடு வாழ வேண்டும், அதிகாரம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் பூர்வீக குடிகளுக்கு மத்தியில் நாம் சண்டைகளை ஏற்படுத்த வேண்டும். அவுஸ் என்ற ஒரு மகன், ஹஸ்ரஜ் என்ற இன்னொரு மகன், இந்த ரெண்டு நபர்களுக்கு மத்தியில் சண்டைகளை, சச்சரவுகளை அரசியலின் ஊடாக ஏற்படுத்த ஆரம்பிக்கிறார்கள். இந்த இருவரும் இப்பொழுது மாறி மாறி சண்டையிடுவார்கள். வந்தேரிகளாக வந்த அந்த வேதக்காரர்கள் நிம்மதியாக மதீனாவிலேயே கொளுத்த பணக்காரர்களாக மாறிவிட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மதீனாவாசிகள் அல்லாஹுவின் தூதரை சந்திக்கும் பொழுது மக்காவிலே சந்தித்தார்கள். அப்ப இந்த ரெண்டு கூட்டமும் அல்லாஹுவின் தூதரினுடைய கையை பிடித்து கண்ணீரோடி சொன்ன ஒரு வார்த்தை, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்கள் வரவால் எங்கள் தேசம் ஒற்றுமை அடைய வேண்டும். ஒரு தகப்பனுக்கு பிறந்த ரெண்டு மகன்கள் தான் நாங்கள், காலம் காலமாக சண்டையிட்டு இரத்த ஆறுகளை ஓட்டி கொண்டிருக்கிறோம். ஆதலால் நீங்கள் வாருங்கள், எங்கள் தேசத்தை ஒன்றுபடுத்துங்கள் என்று அல்லாஹுவின் தூதரை சமாதானத்திற்காக அழைத்து வருவார்கள். அல்லாஹுவின் தூதர் மதீனாவிற்குள்ளே வந்ததற்கு பிறகு இந்த அவுஸ் ஹஸ்ரஜ் இந்த வார்த்தைகளை எல்லாம் காலிலே போட்டு மிதித்தார்கள். அன்சார், நீங்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு உதவி செய்தவர்கள், அல்லாஹுவின் தூதருக்கு உதவி செய்தவர்கள், நீங்கள் அல்லாஹுவினுடைய மார்க்கத்திற்கு உதவி செய்தவர்கள். அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் அனைவரும் முஸ்லிம்கள். லா ஃபர்க பைனனா வ பைனஹும், நமக்கு மத்தியில் எந்த வேறுபாடும் கிடையாது, சகோதரர்கள், நாம் அனைவரும் ஒரு தாய் மக்கள். நமக்கு மத்தியில் கோத்திரத்தாலும், நமக்கு மத்தியில் மொழியாலும், நமக்கு மத்தியில் எந்த சிந்தனையினாலும் நாம் வேறுபாடு காட்டக்கூடாது என்பதாக அல்லாஹுவின் தூதர் பிரிந்த அந்த மக்களை எல்லாம் ஒன்று திரட்டுகிறார்கள். மதீனா முழுவதும் பழைய அந்த ஒற்றுமையினுடைய வாசம் வீச ஆரம்பிக்கிறது. மகிழ்ச்சியாக அந்த மக்கள் இத்தனை ஆண்டு காலம், ஒரு நூற்றாண்டுகள், கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள், 10 நூற்றாண்டுகள் என்று சொல்வார்களே, சண்டையிலும் இரத்த ஆறிலும் ஓடிக்கொண்டிருந்த அந்த சமூகத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றுபடுத்தினார்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் உள்ளங்களால் பிரிந்து ஒருவர் பிறரை வெட்டி கொண்டு நரகத்தினுடைய விளிம்பில் இருந்த பொழுது உங்கள் கைகளை பிடித்து அல்லாஹ் அல்லவா உங்களை மேலே உயர்த்தி வந்தான். உங்களினுடைய உள்ளங்கள் எல்லாம் குரோதமாய் நிரம்பி இருந்த பொழுது ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், உங்கள் உள்ளங்களை எல்லாம் ஒன்றுபடுத்தியவன் அல்லாஹ் அல்லவா.
ஒரு தாய்க்கு பிறந்த நீங்கள் மாறி மாறி வெட்டி கொண்டு செத்த பொழுது அல்லாஹ் அல்லவா உங்களுக்கு இந்த இஸ்லாத்தை கொடுத்து சகோதரர்களாக ஒன்றுபடுத்தினான் என்று அல்லாஹ் அந்த வசனத்தில் அந்த மதீனாவாசிகளை பார்த்து பேசுவான். இவ்வாறாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமூகத்தை ஒன்றுபடுத்தி ஒற்றை தலைமையின் கீழ் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுதுதான் அந்த மதீனாவிலேயே ஒரு யூதர் இருந்தார், ரொம்ப வயது முதிர்ந்தவர். அவரினுடைய பெயர் வரலாற்றில் இவ்வாறு பதிவு செய்யப்படும், மிக முதிய ஒரு வயது முதிர்ந்தவர். ஆனாலும் முஸ்லிம்களின் மீது அளப்பெரிய ஒரு போராமை. முஸ்லிம்களை கண்டாலே அவருக்கு பிடிக்காது. மதீனாவாசிகள் ஒன்றுபட்டு இருப்பதை பார்க்க பார்க்க அவருக்கு வைத்தெரிச்சல். நாம் எப்படி இருந்த ஒரு தேசம், ஒரு தகப்பனுக்கு பிறந்து சண்டையிட்டு இரத்த ஆறுகள் ஓடிக்கொண்டிருந்த தேசத்தில் இப்பொழுது இவர்கள் அனைவரும் என்ன செய்கிறார்கள், ஒன்றுபட்டு விட்டார்களே என்ற சிந்தனையில் இந்த மனிதர் என்ன செய்வார் என்று சொன்னால், எப்படி ஆகினும் இந்த மதீனாவாசிகளை நாம் பிரிக்க வேண்டும், எப்படி ஆகினும் மீண்டும் பழைய சூழலுக்கு இந்த மக்களை நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதாக ஷாப் இப்னு கைஸ் என்று அவருக்கு பெயர் சொல்லப்படும். வயது முதிர்ந்தவர், நல்ல திறமையாக பேசக்கூடியவர், கவிதை எழுதக்கூடியவர். அவர் யோசிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் அந்த மதீனாவுக்கு பக்கத்தில் குபா என்ற ஒரு பள்ளிவாயில் இருக்கிறது. அந்த பள்ளிவாசலை கடந்து செல்லும் பொழுது இந்த அவுஸும் ஹஸரஜும் ஒன்றாக உட்கார்ந்து என்ன செய்கிறார்கள், கெட்டி அணைத்து சகோதரர்களாக சந்தோஷமாக உறவாடி கொண்டிருக்கக்கூடிய நேரம் இந்த கைசு பார்த்தவுடன் அவரால் சகிக்க முடியவில்லை. எப்படியாகிலும் இந்த மக்களை நாம் பிரிக்க வேண்டும், இவர்களை மீண்டும் பகைவர்களாக நாம் மாற்ற வேண்டும். என்ன செய்வது? கான ஷைഖன் கத அசாஃபில் ஜாஹிலியா, ஆரம்ப காலகட்டத்திலேயே வாழ்ந்த மனிதன் இந்த மனிதன். அப்போ ஒரு வாலிபன், அந்த யூத மதத்தை சார்ந்த வேதக்காரர்கள் உள்ள ஒரு வாலிபனை கூப்பிடுகிறார். கூப்பிட்டு சொல்றாரு, இந்த வரலாறு கவனமா கேளுங்க, நம்ம குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனை, நம்ம சமூகத்தில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைக்கு பின்னாடி இதுதான் நடக்கும், இதுதான் காரணமா இருக்கும். அப்ப அந்த பையனை கூப்பிட்டு நீ என்ன செய்யற அப்படின்னு சொன்ன, ரெண்டு பையனை கூப்பிடுறாரு, ரெண்டு யூத வாலிபர்களை கூப்பிட்டு, அவுஸ் உட்கார்ந்து இருக்கக்கூடிய பகுதிக்கு நீ போ, ஹஸ்ரஜ் உட்கார்ந்து இருக்கக்கூடிய பகுதிக்கு நீ போகணும், ரெண்டு பேரும் போய் உட்கார்ந்து கொள்ளுங்கள். இந்த இஸ்லாம் வருவதற்கு முன்பாக இந்த ரெண்டு பேரும் சண்டையிட்ட யுத்தங்கள் இருக்கிறது. ரெண்டு பேரும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இஸ்லாத்துக்கு முன்பாக மாறி மாறி சண்டை போட்டிருக்கிறாங்கல்ல, அந்த யுத்தங்கள் பிரபலியமானவை. அந்த யுத்தத்தை பத்தி பெருமையா பேசு. என்ன செய்யணும், ஹவுஸ்கிட்ட போய் அன்னைக்கு இஸ்லாத்துக்கு முன்பாக ஹவுஸ் ஆகிய நீங்க அன்னைக்கு காட்டி அந்த வீரம் இருக்கே, மஷா அல்லாஹ் எவ்வளோ பெரிய ஒரு வீரம், அன்னைக்கு ஹஸ்ரஜ நீங்க வந்து பாருன்னு சொன்னீங்களே, உங்க பாட்டன் அந்த வாளை சுழட்டக்கூடிய அந்த முறை இருக்கிறதே, உங்கள் தகப்பனினுடைய அந்த வீரம் இருக்கிறதே என்று அந்த வாலிபன் என்ன செய்கிறான், ஒரு கோத்திரத்துக்காரர்கள் ஹவுஸ்கிட்ட போய் என்ன செய்கிறான், அவர்களினுடைய பழைய வீரத்தை பெருமையாக பேச ஆரம்பிக்கிறான். ஹஸ்ரஜிட்ட போய் இன்னொரு வாலிபன் என்ன செய்கிறான், நீங்களும் சலித்தவர்கள் அல்ல, உங்களினுடைய வீரம் இருக்கிறதே, யார் எப்படிப்பட்ட வீர திருமகன்கள் நீங்கள் எல்லாம், வீரர்களுக்கு பிறந்தவர்கள், அந்த யுத்தத்தில் நீங்கள் நடத்திய அந்த வீரம் இருக்கிறதே இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே நிக்கி அப்படின்னு என்ன செய்கிறார்கள், ரெண்டு சமூகங்களுக்கு மத்தியில அவர்களினுடைய பழைய பெருமைகளை பேச ஆரம்பிக்கிறார்கள். உடனே இந்த ரெண்டு பேரும் பேசிட்டு அமைதியா உட்கார்ந்துட்டான். இப்ப ஹஸ்ரஜ் என்ன செய்யறாங்க, பேசுறாங்க, ஆமா எப்படி மறக்க முடியும் அந்த நாளை, அந்த நாள் எப்படிப்பட்ட வீர திருநாள் என்று அவங்க சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஹவுஸ் சத்தம் போடுறாங்க, ஆமா ஆமா எங்களாலையும் மறக்க முடியுமா அந்த நாளை, முடியவே முடியாதே, எங்கள்கிட்ட அன்னைக்கு நீங்க எப்படி வாங்கி கட்டினீங்க, அன்னைக்கு உங்களை நாங்க ஒரு கை பார்த்தோமா இல்லையா அப்படின்னு அவங்களும் சத்தம் போடுறாங்க. ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. சடான்னு ரெண்டு பேரும் வாளை உருவி யுத்தம் செய்ய ஆரம்பித்து விட்டார். இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரிகள் அள்ளி கொடுத்த அந்த சமூகம் ஒரு சில நிமிடங்களில் பழைய பெருமைகளை பேசி தூண்டிவிட்டு மாறி மாறி பேசிக் கொண்டிருந்தவர்கள், நாங்க யார் தெரியுமா, நீங்க யார் தெரியுமா என்று பலம் பெருமைகளை, ஒன்றுக்கும் உதவாத பழமைவாதத்தை பேசி உடனே ரெண்டு பேரும் வாளை உருவி சண்டையிட ஆரம்பித்து விட்டார்கள். அப்பொழுதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த தகவல் சொல்லப்பட்டவுடன் அல்லாஹுவின் தூதர் மேலாடை கூட அணியாமல் ஓடி வருகிறார்கள். எந்த சமூகம் காலம் முழுவதும் சண்டையிட்டதோ, அந்த சமூகத்தை இந்த தௌஹீதை கொண்டு ஒன்றுபடுத்தினோமோ, இன்றைக்கு அந்த சமுதாயமே மீண்டும் யுத்தத்திற்கு செல்கிறதா, மீண்டும் சண்டையிடுகிறதா என்று அல்லாஹுவின் தூதர் ஓடி வந்து அந்த சமூகத்திற்கு முன்பாக கைகளை உயர்த்தி அந்த சமூகத்தை கட்டுப்படுத்துகிறார்கள்.
அப்பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கிய வசனம் தான் இந்த வசனம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மதீனா மக்களை பார்த்து அல்லாஹ் பேசினான், ஓ மதீனத்து மக்களே, நீங்கள் யோசித்து பாருங்கள், எப்படி இருந்தீர்கள் நீங்கள் ஒரு காலகட்டத்தில். இந்த இஸ்லாம் உங்களை எப்படி ஒரு இடத்திற்கு உயர்விடை வைத்து அழகு பார்க்கிறது. மீண்டும் நீங்கள் தவறுக்கு செல்கிறீர்களே. நரக படுகொலியில் இருந்து அல்லாஹ் உங்களை மீட்டெடுத்தான். மீண்டும் ஒருவர் பிறரை வெட்டி கொண்டு நரகத்திற்குள் நுழைய போகிறீர்களா என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கவலையோடு அந்த வார்த்தையை பேசி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் அந்த சமூகத்திற்கு மத்தியில் சமாதானத்தை கொண்டு வந்து அவர்களை ஒரே இடத்திலேயே கெட்டி அணைத்து மீண்டும் பழைய கண்ணீர்களை அல்லாஹுவின் தூதர் என்ன செய்தார்களே ஆனால் உருவாக்கினார்கள். இந்த செய்தி நமக்கு என்ன உணர்த்துகிறது என்று சொன்னால், வாழ்க்கையில் நம்மை சுற்றியும் இந்த கைசை போன்று பலர் இருக்கத்தான் செய்வார்கள். நம்மை புகழுகிறார்கள், நம்மை உயர்த்துகிறார்கள் என்பதற்காக நாங்கள் என்ன செய்துவிடக் கூடாது, மதிமயங்கிவிடக் கூடாது. பிறரின் மீது உள்ள போராமையினால் நம்மை தூண்டிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவன் சொல்லுவான், பாய் நீங்க சரியான ஆளு பாய். மனைவிட்ட வந்து சொல்லுவான் பக்கத்துல உள்ளவன், உங்களுக்கு நிகர் கிடைக்குமா, உங்க படிப்பு எவ்வளவு படிப்பு தெரியுமா, உங்க கணவன் கொஞ்சம் கம்மி தான், உங்க அளவுக்கு திறமை இல்லை. உங்களிடத்தில் வந்து பேசுவான், உங்க மனைவி இருக்கிறாங்களே உங்க அளவுக்கு மெச்சூரிட்டி இல்லை. இது ஏதோ உங்கள் மீது உள்ள அன்பால் அவன் பேசவில்லை, உங்களை மீண்டும் பகைமைக்கு கொண்டு வருவதற்காக, உங்கள் உறவுகளுக்கு மத்தியில் சண்டைகளை மூட்டுவதற்காக. ஒன்றுபட்ட ரெண்டு நண்பர்கள், பாய் உங்க அளவுக்கு வியாபாரம் அவர் செய்ய தெரியல பாய், பேசுவான். கைசு பேசினான் அல்லவா, உங்க அளவுக்கு ரெண்டு பேரும் ஒன்றுபட்ட பார்ட்னரா இருந்திருப்பீங்க, இணை பிரியாத நண்பராக இருந்திருப்பீர்கள், உங்கள் குழந்தையை விட அவர் குழந்தையை அதிகம் நேசிப்பவராக இருந்திருப்பீர்கள். ஆனால் இந்த கைசை போன்ற சில ஷைத்தான்கள் உங்கள் வாழ்க்கையில் வருவார்கள், வந்து பேசுவாங்க, உங்க அளவுக்கு அவருக்கு திறமை இல்லை, நீங்க இருக்கிறதுனாலதான் இந்த வியாபாரம் நல்லா போய்கிட்டு இருக்கு, நீங்க இல்லைன்னா என்னைக்கோ பூட்டிட்டு போயிருப்பான். இப்ப நமக்கு மத்தியில் ஒரு பெருமையை தூண்டி விடுவான். ஆமா நீங்க சொல்றது சரிதான், அவனுக்கு படிப்பு கம்மி தானே, நம்ம அளவுக்கு அவனுக்கு ஒண்ணும் கிடையாது இல்ல. இது அவரினுடைய காதுக்கு போகும்பொழுது வேறு விதமாக போகும். நம்முடைய உள்ளத்தில் சிறிய சலசலப்புகளை, ஒன்றுபட்ட உள்ளங்களை கொஞ்சம் ஆட்ட நினைப்பார்கள். நண்பான உறவுகளை, ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் என்னுடைய முதல் உரையை நான் நிறைவு செய்கிறேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த மார்க்கத்தில் ஒற்றுமை என்பது எவ்வளவு முக்கியம் என்பதற்கு இந்த ஒரே ஒரு செய்தியை, எப்பொழுதெல்லாம் பகைமை ஏற்படுமோ, எப்பொழுதெல்லாம் குரோதம் ஏற்படுமோ, எப்பொழுதெல்லாம் நமக்கு மத்தியில் போராமைகளும் சண்டைகளும் சச்சரவும் ஏற்படுமோ, அப்பொழுதெல்லாம் இந்த செய்தியை, இந்த மார்க்கம் ஒற்றுமைக்கு எவ்வளவு பெரிய மகத்துவத்தை கொடுத்திருக்கிறது என்பதற்கு இந்த ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணப்படுக்கையில் கிடைக்கிறார்கள். அவரிடத்தில் கேட்கப்படும், அடுத்த ஆட்சியாளர் யார்? காரணம், அபூபக்கர் ரலியல்லாஹு மரணப்படுக்கையில் கிடக்கும் பொழுது அவரிடத்தில் அடுத்த ஆட்சியாளர் யார் என்று கேட்ட பொழுது உமர் ரலியல்லாஹுவை கை நீட்டி விட்டு சென்றார்கள். எனக்கு பிறகு உமர் தான் அடுத்த ஆட்சியாளர் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு தான் கை நீட்டினார்கள். அந்த அடிப்படையில் உமரிடத்திலே கேட்பார்கள், நீங்கள் மரணிக்கப் போகிறீர்கள், அடுத்த ஆட்சியாளர் யார் என்பதாக நீங்கள் கை காட்டி விடுங்கள். இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், எனக்கு முன்பாக இரண்டு முன்னோடிகள் இருக்கிறார்கள். ஒன்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு என்ற ஒரு முன்னோடி இருக்கிறார். அவர் மரணப்படுக்கையில் அடுத்த ஆட்சியாளர் யார் என்பதாக கை காட்டினார். அதுவும் ஒரு நல்ல முறைதான், அதுவும் எனக்கு முன்பாக இருக்கிறது. அதற்கு அடுத்து இனி ஒரு முன்னோடி இருக்கிறது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களினுடைய மரணப்படுக்கையில் அடுத்த ஆட்சியாளர் யார் என்று கேட்கும் பொழுது அல்லாஹுவின் தூதர் இவர்தான் என்று யாரையும் சுட்டிக்காட்டவும் இல்லை. இந்த ரெண்டு முன்னோடிகளும் எனக்கு முன்பாக இருந்தாலும் இந்த ரெண்டையும் விட்டுவிட்டு மூன்றாவதாக நான் ஒரு புதிய வழிமுறையை பின்பற்றப் போகிறேன். என்னுடைய மரணப்படுக்கையில் அடுத்த ஆட்சியாளர் யார் என்று நீங்கள் கேட்கிறீர்கள் அல்லவா, அடுத்த ஆட்சியாளராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு முன்பாக ஒரே மூச்சில் 10 நபர்களை சொர்க்கவாசி என்று சொன்னார்கள். அபூபக்ருன் ஃபில் ஜன்னா, உமருன் ஃபில் ஜன்னா, உஸ்மானுன் ஃபில் ஜன்னா, அலியுன் ஃபில் ஜன்னா, சஅதுன் ஃபில் ஜன்னா, சயீதுன் ஃபில் ஜன்னா, தொல்ஹா ஃபில் ஜன்னா, ஜுபைருன் ஃபில் ஜன்னா, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபுன் ஃபில் ஜன்னா, அபு உபைதா ஃபில் ஜன்னா. ஒரே மூச்சில் இப்படி சொன்னேன் அல்லவா, இது போன்று ரசூல் சொன்னார்கள். இந்த 10 பேரும் சொர்க்கத்தில் நடமாட வேண்டியவர்கள் தற்சமயம் உலகத்தில் நடமாடுகிறார்கள் என்று அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள். அப்போ உமர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், அவர் மரணப்படுக்கையின் பொழுது சொன்ன 10 நபர்களில் 4 நபர்கள் முந்தியே மரணித்து விட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு மரணிச்சிட்டாங்க, உமர் ரலியல்லாஹு மரணிக்க போறாங்க, சாது மரணிச்சிட்டாரு, சயீது மரணிச்சிட்டாரு, சயீது மூன்றாவதாக சயீது மரணித்து விட்டார்.
அதே போன்று அபு உபைதா அவரும் மரணித்து விட்டார். பாக்கி 6 பேர்கள் உயிரோடு இருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, இந்த 6 நபர்கள் ஒன்று கூடி இந்த 6 நபர்களில் ஒருவரை அவர்கள் அடுத்த ஆட்சியாளராக தேர்வு செய்து கொள்ளட்டும் என்று சொல்லிவிட்டு மரணித்து விட்டார்கள். அப்ப மரணிக்கிற அந்த சொன்ன பிறகு அவங்க சொல்றாங்க, இந்த 6 பேரும் ஒன்று கூடி முடிவு செய்யட்டும். இந்த 6 பேர்ல 5 பேர் ஒருத்தரை தேர்வு செய்யறதும், ஒரே ஒரு ஆளு மட்டும் தனியா வேற ஒருத்தனை ஒரு பிரிவினையை உண்டு பண்ணினான் என்று சொன்னால் இஸ்லாமிய அரசாங்கம் அந்த ஒரு நபரை மரண தண்டனை கொடுத்து விடட்டும். சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்டவர்கள் 6 பேர். ரசூலுல்லாஹ் 10 பேர்ல 4 பேர் போயிட்டோம். இந்த 6 பேர்ல ஒருத்தரை நீங்க தேர்வு செய்யணும். இந்த 6 பேர்ல 5 பேர் ஒரு முடிவுல இருக்கிறீங்க. ஒரே ஒருத்த மட்டும் குழப்பத்தை உண்டு பண்ணாரு, அவர் சொர்க்கவாசி தான், ஆனா சமூகத்தில் அவர் குழப்பத்தை உண்டு பண்ணினார் என்று சொன்னால் அவரை என்ன செஞ்சிருங்க? கொன்றுங்க. அவருக்கு மரண தண்டனை கொடுத்துருங்க. அவருக்கு ஜனாசா தொழுகை நடத்தி அடக்கம் பண்ணிருங்க. 3 பேரா பிரிஞ்சிட்டீங்க. 3 பேர் ஒரு டீம்ல இருக்கிறீங்க, இன்னொரு 3 பேர் இன்னொரு டீம்ல இருக்கிறீங்களா? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் எந்த டீம்ல இருக்கிறாரு அதை மட்டும் பாருங்க. அவர் எங்க இருக்கிறாரோ அங்க நீங்க எல்லாரும் போயிருங்க. அவருக்கு மாற்றமாக உங்களில் வேற யாராவது இந்த 6 பேரில் முடிவெடுத்தால் எல்லாரும் சேர்ந்து அவருக்கு மரண தண்டனை கொடுத்து விடுங்கள். காரணம், சொர்க்கவாசி என்று தீர்ப்பு கொடுக்கப்படுவதை விட இந்த சமூகத்தினுடைய ஒற்றுமை ரொம்ப அவசியம். ரசூலுல்லாஹ் இந்த உம்மத்தை ஒன்றுபட்டு போனாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு ஒன்றுபட்டு போனாங்க. இந்த 6 பேரும் முடிவு செய்யுங்க ஒருத்தரை. இந்த 6 பேர்ல 5 பேர் ஒரு முடிவிலையும் ஒரே ஒருத்த மட்டும் வேற ஒரு முடிவில் இருந்தால் அவருக்கு நீங்கள் மரண தண்டனையை கொடுங்கள் என்பதாக சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹுக்கு பிறகு பெரிய நபித்தோழர் அலி ரலியல்லாஹு இருக்கிறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு இருக்கிறாங்க. யாருமே எனக்கு ஜனாசா தொழுகை நடத்தக்கூடாது சொல்றாரு. இந்த பாக்கி இருக்கக்கூடிய 6 பேரும் ஜனாசா தொழுகை நடத்தக்கூடாது. காரணம், நீங்கள் ஹலீஃபாக்கள்ல ஒருவர், உங்களுக்குள்ள முடிவெடுக்கணும், நீங்க தான் ஹலீஃபான்னு. ஆனால் நீங்க எனக்கு ஜனாசா தொழுகை நடத்த வேண்டாம். சுஹைப்னு ஒரு தோழரை கூப்பிடுறாரு, நீ தான் எனக்கு ஜனாசா தொழுகை நடத்தணும். இவர்கள் முடிவெடுத்ததற்கு பிறகுதான் முசல்லாவிற்கே ஹலீஃபா என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும் என்பதாக உமர் ரலியல்லாஹு சொல்லி கடைசியாக அந்த 6 பேரும் பேசி ஒட்டுமொத்தமாக ஒரு முடிவுக்கு வருவார்கள். உஸ்மான் ரலியல்லாஹுவை அடுத்த ஆட்சியாளராக நாம் என்ன செய்வோம், தேர்வு செய்வோம் என்பதாக இந்த செய்தி நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு செய்தியை உணர்த்துகிறது. சொர்க்கத்திற்கு நற்செய்தி சொல்லப்பட்டவராக இருந்தாலும் கூட சமூகத்தை அவர் பிரிப்பார் என்று சொன்னால் அவருக்கு மரண தண்டனை கொடுங்கள் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்களே. ஆனால் என் அன்பான உறவுகளே, சமூகத்தை நாம் பிரித்து விட வேண்டாம். ஒன்றுபட்ட அந்த சமூகத்தை, குடும்பத்தை பிறர் பிரிப்பதற்கு நாம் காரணமாக நம்முடைய பேச்சுகளோ, நம்முடைய நடத்தைகளோ, நம்முடைய குணாதிசயங்களோ சமூகத்தையோ குடும்பத்தையோ பிரிப்பதற்கு காரணமாக அமைந்துவிடக் கூடாது என்பதற்கு இந்த 2 வரலாறுகளும் நமக்கு ஒரு பெரிய பாடங்களை, படிப்பினையை தருகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் நம்மையும் எல்லா நேரத்திலும் இந்த சமூகத்தினுடைய ஒற்றுமையை பேணக்கூடியவர்களாக, நாம் வீழ்ந்தாலும் சமூகத்தினுடைய ஒற்றுமை, சமூகத்தினுடைய அரணை பாதுகாக்கக்கூடியவர்களாக, ஒன்றுபட்ட சமூகத்தை உருவாக்கக்கூடியவர்களாக நம்முடைய பேச்சும் நடத்தையும் நம்முடைய பார்வையும் சமூகத்தை ஒன்றுபடுத்த வேண்டுமே தவிர என்னுடைய செயலும் என்னுடைய பேச்சும் என்னுடைய நடத்தையும் சமூகத்தையோ குடும்பத்தையோ நாட்டையோ பிளவுண்டாகக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும் என்று சொன்னால் அது சொர்க்கத்திற்கு நற்செய்தி சொன்னவராக இருந்தாலும் உலகத்தில் அந்த தண்டனையிலிருந்து தப்பிக்க கூடாது என்பதாக உமரினுடைய அந்த வார்த்தையை மனதிலே பதிந்தவர்களாக நாம் அனைவரும் முதல் நாளில் நாங்கள் இந்த செய்தியை கேட்டிருக்கிறோம். எல்லா நேரத்திலும் நாங்கள் ஒன்றுபட்டு இருப்போம் என்பதாக ஒரு முடிவெடுப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 30 நாட்களும் நோன்பு நோற்பதற்கும் அமல் செய்வதற்கும் அல்லாஹ் அஸ்ஸ வஜல் முழு ஆரோக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தரட்டும். எப்படி நாங்கள் அமல் செய்தால் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானோ அப்படி அமல் செய்யக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தையும் சூழலையும் அல்லாஹ் நமக்கு அமைத்து தரட்டும். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.